தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் ஒரு சில நிமிஷங்கள் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானம் சங்கீதம் 91. சங்கீதம் 91 1 முதல் 16 வசனங்களை ஜபசிந்தையோடு வாசியுங்கள். சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 3 காரியங்கள். கர்த்தருடைய மறைவில் இருக்கிறவன், அதாவது கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய தங்குவான். சங்கீதம் 91:1. இரண்டாவது, அறிந்திருக்கிறவன், கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள். சங்கீதம் 91:2. கர்த்தரை நோக்கி, நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். மூன்றாவது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவன், உன்னதமான கர்த்தரை உனக்கு நீ தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, சங்கீதம் 91. அவருடைய வாக்கு தத்தங்களால் நாம் எப்படி பாதுகாக்கப்படுகிறோம், தெய்வீக பாதுகாவலை குறித்ததானே ஒரு அருமையான ஒரு சங்கீதம். முதலாவது, கர்த்தருடைய வாக்குறுதியை பார்க்கிறோம், கர்த்தர் அருளும் பாதுகாப்பை பார்க்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கிறோம், கர்த்தர் நாம் கொடுக்கும் அமைதியை பார்க்கிறோம், கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிறோம், கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற திட்டங்களை பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலமான வாழ்க்கையை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, நாம் கர்த்தருடைய மறைவில், உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் பொழுது ஒரு நிலையான வாழ்க்கையை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உறுதியான வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பயமில்லாத வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பலமான வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வெற்றியான வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அமைதியான வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நித்திய வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உலகில் மிகவும் பாதுகாப்பான இடம் எல்லாம் வல்ல ஆண்டவருடைய நிழலில் அவர் பாதத்தில் உள்ளது. நாம் தேவனோடு கூட ஒரு தொடர்பையும், தேவனோடு கூட ஒரு உறவையும், தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள், தியானியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். ஆமேன், ஆமேன்.